அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரைட்டர் சீலன். இது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் 1, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 26, வீரகேரளனின் நிபந்தனை. கொங்கு நாட்டின் அந்திம காலத்து மேகங்கள் களைந்து கொண்டிருந்த அந்த இரவின் வேளையில் வீரகேரளன் தன் அந்தப்புரத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். கையில் செந்நிற மது நிரம்பிய பொற்கிண்ணம் இருந்தது. அந்த அறையில் அகில் புகையின் நறுமணம் கமிழ்ந்தாலும் செண்பகாவின் மூக்கிற்கு அது நாற்றமாகவே தோன்றியது. அவள் உள்ளே நுழைந்ததும் வீரகேரளன் அவளை ஏளனமாக பார்த்தான். அவளுடைய வாடிய முகமும் கலங்கிய கண்களும் அவனுக்கு ஒரு விதமான வக்ர மகிழ்ச்சியை தந்தன. என்ன செண்பகா, உன் காதலனின் உண்மையான சுயரூபம் இப்போது புரிந்ததா? சோழ தேசத்து ஒற்றன்தான் உன் ஆருயிர் உத்தமன். உன்னை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தியது இப்போது தெரிகிறதா என்று நஞ்சை கக்கும் குரலில் கேட்டான். செண்பகா அவனை ஏறிட்டு பார்த்தாள். அந்த பார்வையில் பயமில்லை, மாறாக அருவருப்பு மட்டுமே மிஞ்சியிருந்தது. அவனை விடுதலை செய்யுங்கள் வீரகேரளரே என்று மிக சுருக்கமாக எந்தவித உணர்ச்சியும் இன்றி சொன்னாள். அவள் குரலில் இருந்த உறுதி வீரகேரளனை சற்று திகைக்க வைத்தது. அவன் மெல்ல எழுந்து தன் மது கிண்ணத்தை சுவரோரம் வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து நின்றான். அவளுடைய மூச்சு காற்று அவன் மீது படும் தூரத்தில் நின்று கொண்டு, விடுதலை செய்யலாம், ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? நீ என்னை மணந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டின் அரசியாக, என் இதயத்தின் மகாராணியாக நீ சம்மதித்தால் அவனை இப்போதே இந்த வினாடியே சிறையிலிருந்து விடுகிறேன். அவன் மீண்டும் சோழ தேசத்திற்கே ஓடிப்போகட்டும் என்றான். முடியாது, உன்னை மணப்பதை விட சாவது மேல் என்று செண்பகா சீறினாள். அவள் கண்கள் சிவந்திருந்தன. வீரகேரளன் அட்டகாசமாக சிரித்தான். அப்படியானால் நானும் அவனை விட முடியாது. அவன் என் சிறையிலேயே புழுத்துச் சாகட்டும். நாளை விடியற்காலையில் சூரியன் உதிக்கும் போது ஊர் மக்கள் முன்னிலையில் அவன் தலை துண்டிக்கப்படும். உன் காதலனின் ரத்தம் இந்த மண்ணில் நனைவதை காண நீயும் அங்கு இருப்பாய் என்றான் கொடூரமாக. முட்டாள்தனமான செயல். அவன் சோநாட்டின் இளவரசன். அவனுக்கு ஏதேனும் ஆனால் அடுத்த கணமே சோநாடு உன் மீது படையெடுத்து வரும் வீரகேரளரே. தென்கொங்கு என்ற சிறிய பகுதியை சோநாடு ஒரே நாடில் கபளீகரம் செய்துவிடும். பராந்தக சக்கரவர்த்தி இதை கேள்விப்பட்டால் உன்னை உயிரோடு புதைத்து விடுவார். ஜாக்கிரதை என்று எச்சரித்தாள் செண்பகா. ஆனால் வீரகேரளன் எதற்கும் அஞ்சவில்லை. செத்துப் போவது என் விதி என்றால் சாகிறேன். உனக்காக சாவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் செண்பகா. உன்னை மணக்க நான் எதற்கும் தயார். பல தேசங்களில் அவனுக்கு பல பெண்கள் இருக்கிறார்கள். எனக்கு அப்படியல்ல. இருந்தது ஒரே மனைவி. அவளும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுக் கொடுத்துவிட்டு போய் சேர்ந்து விட்டாள். நீ என்னை மணந்தால் தென்கொங்கின் மகாராணி, உத்தமனை மணந்தால் சாதாரண அரச குடும்பத்து பெண், அவ்வளவுதான். என் தங்கையையும் உன்னையும் ஒரே நேரத்தில் மயக்கிய அத்தகைய ஒரு துரோகியை ஏன் பிடித்து தொங்குகிறாய்? நல்லவன் நானெல்லாம் இல்லை. நல்லவனா? சீ, உன்னை போல் ஒரு வஞ்சகன் யாரும் இல்லை. நான் உத்தமனுக்காகவே பிறந்தவள் என்று செண்பகா தன் காயப்பட்ட மனதை மறைத்துக் கொண்டு பிடிவாதமாக சொல்ல, வீரகேரளன் தன் கடைசி விஷ அம்பை எய்தான். அவனுக்கு நீ 4வது காதலிதான் செண்பகா. உன் தோழி வான்மதி சொன்னது பொய்யல்ல, அதுதான் முழுமையான உண்மை. அவன் உன்னை உண்மையாக காதலிக்கவில்லை. உன் வழியாக சிங்களப்படையின் ரகசியங்களை அறியவும் என் தங்கை வழியாக பாண்டிய ரகசியங்களை அறியவுமே முயன்றான் என்றான். செண்பகா மனதிற்குள் முற்றிலும் உடைந்தாலும் வெளியே காட்டிக் கொள்ளவில்லை. அவள் ஒரு நிமிடம் கண்களை மூடினாள். பின் நிதானமாக, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். நீதான் வேண்டும். உன் அழகு, உன் திமிர், உன் அந்தஸ்து, உன் அறிவாற்றல் அனைத்தும் எனக்கு வேண்டும் என்றான் வீரகேரளன் வெறியுடன். செண்பகா அவனை ஒரு முறை கூர்ந்து பார்த்தாள். பின் ஒரு பொய்யை சொல்லி அவனை அவமானப்படுத்த முயன்றாள். நான் உத்தமனோடு என் படுக்கையை பகிர்ந்து விட்டேன். ரகசியமாக அவனுக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன். இப்போது என்ன சொல்வீர்கள்? அடுத்தவன் தீண்டிய பெண்ணை நீங்கள் மணப்பீர்களா என்று கேட்டாள். ஆனால் வீரகேரளன் சற்றும் அசரவில்லை. பரவாயில்லை செண்பகா, நானும் தான் ஒருத்தியோடு பகிர்ந்து ஒரு குழந்தையே பெற்றுவிட்டேன். ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? உன் கடந்த காலம் எனக்கு தேவையற்றது. உன் எதிர்காலம் என் மடியில் இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்றான். சீ, நீ எல்லாம் ஒரு ஆணா? உனக்கு சுயமரியாதை இல்லையா? அடுத்தவன் மிச்சத்தை அடைய துடிக்கிறாயே. உன்னை கரம் பிடிக்க நான் எதையும் செய்வேன் செண்பகா. உனக்காக சாவவே துணிந்து விட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. அடுத்த முகூர்த்தத்தில் நமக்கு கல்யாணம், சம்மதமா என்று மீண்டும் கேட்டான். செண்பகா தீவிரமாக யோசித்தாள். நல்லவனோ கெட்டவனோ,
நமக்காக ஏன் உத்தமன் சாக வேண்டும்? சோநாடு சென்று எக்கேடோ கெட்டுப் போகட்டும். உத்தமனை எவ்வாறாவது காப்பாற்றி இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தாள். என்ன யோசனை செண்பகா? இனி நீ எந்த ரகசிய திட்டம் போட்டாலும் என்னிடமிருந்து உத்தமனை தப்பிக்க வைக்க முடியாது, அவனை அடையவும் முடியாது. நானே அதற்கு சம்மதித்தாலும் என் மைத்துனன் உன் அண்ணன் உன்னை கொன்றே போட்டு விடுவான். என் முடிவை நீங்கள் யாரும் தீர்மானிக்க முடியாது. ஆனால் உத்தமனை விடுவிக்க தான் யோசிக்கிறேன். யோசி, ஒரே வாய்ப்புதான். என்னை மணக்க சரி என்றால் உத்தமனை உடனே விடுவிக்கிறேன். சரி, ஆனால் எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. உத்தமன் மேல் எனக்கு இப்போது காதல் எதுவும் இல்லை. ஆனால் அவன் ஒரு மாவீரன் என்று உலகம் புகழ்கிறது. அவனை நீ வாட்போரில் நேருக்கு நேர் தோற்கடித்து காண்பி. என் கண் முன்னால் அவன் வீழ்ந்தால் மட்டுமே உன்னை மணப்பது குறித்து நான் முடிவெடுப்பேன் என்றாள் செண்பகா. வீரகேரளன் உற்சாகமடைந்தான். உண்மையாக சொல்கிறாயா? நாளைக்கே அந்த போட்டியை வைத்துக் கொள்வோம். உத்தமன் எனக்கு தூசி போன்றவன். அவனை உன் கண் முன்னால் மண்டியிடச் செய்கிறேன் என்றான் ஆணவத்துடன். செய்துவிட்டு சொல் என்று கோபமாக சொல்லி அவள் மாளிகை நோக்கி கிளம்பினாள் செண்பகமித்ரா. நள்ளிரவென்றும் பொருட்படுத்தாத வீரகேரளன் நேரே தன் அண்ணனின் மாளிகை நோக்கி நடந்தான். இருண்ட அந்தப்புரத்தின் மாட விளக்குகள் காற்றில் அசைந்தாட வீரகேரளன் தன் அண்ணன் சுந்தரகேரளனின் முகத்தையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தான். செண்பகாவின் வருகையும் அவள் உத்தமனை விடுவிக்க முன்வைத்த அந்த விசித்திரமான நிபந்தனையும் ஒரு பெரும் சுழலாய் அவன் மனதை குடைந்து கொண்டிருந்தது. நெடுநேரம் மௌனமாக இருந்த சுந்தரகேரளன் தன் ஊனமான காலை மெல்ல நீட்டி அமர்ந்தபடி ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தான். இதை கண்ட வீரகேரளன் பொறுமை இழந்து, என்ன அண்ணா யோசிக்கிறாய்? சோழ தேசத்து உத்தமனை இந்த வீரகேரளனால் வாட்போரில் வீழ்த்த முடியாது என்று உன் மனம் கணக்கு போடுகிறதா என்று ஆவேசமாக கேட்டான். தன் தம்பியின் அவசரத்தை கண்டு மெலிதாக புன்னகைத்த சுந்தரகேரளன், அப்படியில்லை தம்பி, உத்தவனை பற்றி எனக்கு தெரியும். நேற்று சாமத்தில் அவனுடன் நேருக்கு நேர் மோதியவன் நான். அவன் வாழ்வீச்சில் ஒரு வேகம் இருக்கிறது, அதைவிட மேலாக ஒரு விவேகம் இருக்கிறது. அவன் ஒரு தேர்ந்த வீரன் என்பதில் ஐயமில்லை. வீரனும் மோதிக்கொள்வதும் அதில் வீழ்ந்தவன் வென்றவன் சொற்படி நடப்பதும் நம் மண்ணின் அறம்தான். ஆனால் நீ ஒரு நாட்டின் அரசன். ஆளுகின்ற நிலப்பரப்பு சிறியதோ பெரியதோ, நீ ஒரு சுதந்திர தேசத்தின் சக்கரவர்த்தி. ஒரு சிறை கைதியுடன், அதுவும் ஒரு பெண்ணுக்காக நீ சரிக்கு சமமாக நின்று மோதுவது ஒரு மன்னனுக்கு அழகல்ல. அது உனது கௌரவத்தை குறைக்கும் என்று நான் கருதுகிறேன் என்றான் நிதானமாக. வீரகேரளன் தர்க்கம் செய்ய தொடங்கினான். இதை ஏன் ஒரு பெண்ணுக்காக நடக்கும் மோதலாக பார்க்கிறாய் அண்ணா? உத்தமன்தான் ஈடிணை இல்லாத வீரன் என்று கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருக்கும் இந்த அசட்டு பெண்களுக்கு கற்பிக்கும் பாடமாக இதை நாம் ஏன் கொள்ளக்கூடாது? மக்கள் முன்னிலையில் நான் உத்தமனை வாட்போரில் வீழ்த்தினால் அந்த செய்தி காற்று வேகத்தில் சோநாடு வரை பரவும். அது அவனுக்கு பெரும் அவமானம் மட்டுமல்ல, சோழர்களுக்கே ஒரு பேரிடி. நாளை நம் தம்பி நாடு திரும்பிய பின் நாம் சோழர்களுடன் போர் புரிய நேர்ந்தால் அன்று என்னிடம் வாட்போரில் தோற்ற அந்த தோல்வி உணர்வு உத்தமனை துரத்திக் கொண்டே இருக்கும். அது போர்க்களத்தில் நமக்கு சாதகமாக அமையுமல்லவா? சுந்தரகேரளன் தன் தம்பியின் கண்களை நேராக பார்த்தான். தம்பி, ஒரு வீரனை தோற்கடிப்பது எளிது. ஆனால் அவன் தோற்றாலும் அந்த போரின் மூலம் உனது பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அவன் நுணுக்கமாக அறிந்து கொள்வான். அந்த அனுபவத்தை அவன் பிற்காலத்தில் போர்க்களத்தில் உனக்கு எதிராகவே பயன்படுத்தக்கூடும். இதற்கு உனக்கு சம்மதமா என்று கேட்டான். வீரகேரவன் சற்று நிலை குலைந்தான். என்ன அண்ணா, என்னை மேலும் குழப்புகிறாய்? இவ்வளவு தயக்கம் காட்டுகிறாயே, நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாய் என தவிப்புடன் கேட்டான். என் மனம் இரு தலை கொள்ளி எறும்பாக தவிக்கிறது தம்பி. ஒரு பெண்ணின் நிபந்தனைக்காக உனது போர் ரகசியங்களை எதிரியிடம் காட்டிக் கொடுப்பது புத்திசாலித்தனம் இல்லை என்று தோன்றுகிறது என்று சுந்தரகேரளன் சொல்ல, வீரகேரளன் குறுக்கிட்டான். செண்பகாவை வெறும் பெண்ணாக மட்டும் பார்க்காதே அண்ணா. அவள் சிங்கள தேசத்தின் ஒற்றை இளவரசி. மதுரையை மீட்கும் நமது நாளைய போரில் சிங்கள படைகளின் உதவி நமக்கு அத்தியாவசியம். அவளை நான் மணந்தால் மட்டுமே சிங்களப்படை நம்மோடு நிற்கும். ஒருவேளை உத்தமனிடம் அவள் மனம் பறிப்போய் அவன் அவளை மணந்து கொண்டால் சோழனும் சிங்களனும் கைகோர்த்து கொள்வார்கள். அது நம் பாண்டிய பேரரசின் கனவுக்கே முற்றுப்புள்ளி வைத்துவிடும். இதை கேட்டதும் சுந்தரகேரளனின் முகம் மாறியது. நிச்சயமாக சிங்களவனின் படைபலம் மதுரை மீட்புக்கு மிக முக்கியம் என்று ஆமோதித்தவன் சிறிது மௌனத்திற்கு பின் தொடர்ந்தான். சரி, நீ சொல்வது ஒரு வகையில் நியாயமே. நேற்று அவனுடன் மோதிய அனுபவத்தில் சொல்கிறேன். உன்னையும் என்னையும் போன்றே அவனும் சமபலமுள்ள வாழ்வீச்சாளர்தான். அதில் எந்த சந்தேகமும் எனக்கில்லை. அண்ணா,
இந்த வேந்தன் என்னும் பதவி நீ அளித்த பிச்சை. நீ ஊனமில்லாமல் பிறந்திருந்தால் நீயே இன்று வேந்தனாக இருந்திருப்பாய். ஆனால் நான் உன்னை எப்போதும் மன்னனாகவே பார்க்கிறேன். அதெல்லாம் தெரியும் தம்பி. நீ வேறு நான் வேறா? எதற்கு இந்த விளக்கங்கள்? உனக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த குரு என்ற முறையில் சொல்கிறேன். இந்த உலகில் வீழ்த்த முடியாதவன் என்று எவனுமே இல்லை. சூழ்நிலையும் சந்தர்ப்பமுமே வெற்றியை தீர்மானிக்கின்றன. ஆனால் உத்தமன் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. என் கை மணிக்கட்டிலேயே காயம்படுத்தும் அளவுக்கு அவன் வாழ் மின்னல் வேகத்தில் சுழல்கிறது என்று எச்சரித்தான். உன்னையே காயம்படுத்தினால் என்றால் அவன் பெரும் வீரன்தான் என்று வீரகேரளன் முணுமுணுத்தான். ஆம் தம்பி, ஜாக்கிரதை. ஒருவேளை போரில் நீ தோற்பது போன்ற நிலை உருவானால் ஏதோ ஒரு தந்திரம் செய்து வாட்போரை இடையில் விருத்திவிடுகிறேன். அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை பிறகு ஆலோசிப்போம் என்றான் சுந்தரகேரளன். வீரகேரளன் ஏளனமாக சிரித்தான். அண்ணா, இது நமது கோட்டை, நமது தேசம். தன்னந்தனியாக வந்து நம்மிடம் சிக்கியிருக்கும் ஒருவனை பற்றி இவ்வளவு யோசிக்க தேவையில்லை. நாம் எடுப்பதே இறுதி முடிவு என்று கூறிவிட்டு விடைபெற்றான். இதே நேரத்தில் ஷென்பகா வான்மதியிடம் சென்று நடந்த விவரங்களை கூறினாள். உத்தமன் வீரகேரளனுடன் மோதப் போகிறான் என்ற செய்தி வான்மதியின் நெஞ்சில் இடியெனில் இறங்கியது. உத்தமன் வென்றுவிட்டால் ஷென்பகா அவனோடு சென்று விடுவாள் என்ற அச்சம் அவளை உந்தித் தள்ள அவள் நேராக தன் அண்ணன் வீரகேரளனிடம் ஓடினாள். அவளை கண்டதும் வீரகேரளனின் கோபம் எரிமலையாய் வெடித்தது. இன்னும் நீ சாகவில்லையா துரோகி? என் கண்ணில் படாதே என்று சொல்லியும் எதற்காக இங்கே வந்தாய் என்று கத்திக்கொண்டே அவளது கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அறையின் வேகத்தில் கீழே விழுந்த வான்மதி முகத்தில் வழியும் இரத்தத்தை துடைத்தபடி நிமிர்ந்து நின்றாள். அண்ணா, என்னை துரோகி என்று சொல்வதை நிறுத்து. உன் நலனுக்காகவே நான் வந்தேன். உத்தமனை உன்னால் நேர்மையாக போரிட்டு ஒருபோதும் வீழ்த்த முடியாது. அவன் சோழ தேசத்தின் ஈடு இணையற்ற வாழ்வீரன். நீ நேர்மையாக போரிட்டால் மண்படுவது நிச்சயம் உனது வாழாகத்தான் இருக்கும். நீ தோற்றால் ஷென்பகா உனக்கு கிடைக்க மாட்டாள். அவளும் உத்தமனும் சேர்ந்து உன்னை ஏமாற்றிவிட்டு சிரிப்பார்கள் என்றாள் ஆக்ரோஷமாக. வீரகேரளன் சீறினான். நீயெல்லாம் ஒரு பாண்டிய இளவரசியா? உன் உடன் பிறந்த ரத்தம் தோற்றுவிடும் என்று சொல்ல உனக்கு எப்படி வாய் வருகிறது? நான் கூசவில்லையா என்று கத்தினான். வான்மதி ஏளனமாகச் சிரித்து தன் கழுத்திலிருந்த இளவரசிக்குரிய இலச்சினை பதக்கத்தை கழற்றி தரையில் எறிந்தாள். உத்தமன் வெல்வான் என்பதை நான் இளவரசியாக சொல்லவில்லை. அவனது ஆற்றலை அருகிலிருந்து பார்த்தவளாகச் சொல்கிறேன். நீ எதை வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் என்று கூறிவிட்டு திரும்பினாள். அவள் வாயில் வரை சென்றதும் வீரகேரளனின் ஆத்திரம் தணிந்து ஒருவித அச்சம் குடியேறியது. நில் வான்மதி, அவனை வீழ்த்த ஏதேனும் வழி இருக்கிறதா? தெரிந்தால் அதை சொல்லிவிட்டு தொலை என்றான். வான்மதியின் முகத்தில் ஒரு குரூரமான புன்னகை அரும்பியது. அவள் மெல்ல திரும்பி வந்து, நான் சொல்வதை கேள் அண்ணா. இன்றிரவே நான் ரகசியமாகச் சிறைக்குச் சென்று உத்தமனை சந்திப்பேன். அவனிடம், நீ போட்டியில் வென்றால் உன்னை விடுவித்து ஷென்பகாவையும் உன்னோடு அனுப்பி வைப்பேன் என்று என் அண்ணன் சொன்னது வெறும் நாடகம். நீ ஒருவேளை வென்றுவிட்டால் அடுத்த கணமே ஷென்பகாவை கொன்றுவிடும்படி அவன் ரகசிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறான் என்று பொய் சொல்வேன். மேலும் ஷென்பகாவும் இப்போது சிறையில் தான் இருக்கிறாள். அவளிடம் பேசிவிட்டுத்தான் வருகிறேன். வெற்றி தோல்வி முக்கியமல்ல, இங்கிருந்து உயிர் தப்பிச் செல்வதே முக்கியம். எனவே நீ தோற்பது போல நடித்தால் மட்டுமே அண்ணன் அவளை உயிருடன் விடுவான் என்று அவன் மனதில் ஒரு மரண பயத்தை விதைப்பேன் என்றாள். வீரகேரளன் வியப்புடன் அவளை பார்த்தான். அவன் ஷென்பகாவின் உயிருக்காக பயந்து வேண்டுமென்றே தோற்பது போல நடிப்பான். அப்போது நீ எளிதாக வீழ்த்திவிடலாம். ஷென்பகாவின் முன்னால் அவன் ஒரு கோழை போல தோற்று நிற்பான். அவளுக்கு அவன் மேல் இருக்கும் கொஞ்ச நஞ்ச காதல் கூட அந்த நிமிடம் அற்றுப்போகும். உனது வீரத்தின் மீது அவளுக்கு மதிப்பும் மோகமும் கூடும் என்று வான்மதி தன் திட்டத்தை முடித்தாள். வீரகேரளன் திகைத்து போனான். நீ பெண்ணா அல்லது வேறெதுவுமா? இப்படி ஒரு சூழ்ச்சி உனக்கு எப்படி தோன்றியது? சபாஷ் வான்மதி, இவ்வளவு பெரிய தந்திரக்காரியாக நீ இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை என்று பாராட்டினான். வான்மதியோ தன் திட்டத்தின் வெற்றியை எண்ணி அந்த இருளில் குரூரமாகச் சிரித்தாள். சரி, அவன் தோற்று தன் நாட்டுக்கு சென்ற பிறகு சோழ மன்னர் பராந்தகரிடம் பெண் கேட்டு உன்னை அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டுமா என்று வீரகேரளன் கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட வான்மதி ஒரு விசித்திரமான அச்சமூட்டும் புன்னகையுடன், திருமணமா? ஹ ஹ ஹ ஹ என்று உரக்கச் சிரித்தாள். அந்த சிரிப்பின் ஒலி அந்த மாளிகையின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அதில் காதலை விட பழிவாங்கும் உணர்ச்சியே மேலோங்கி நின்றது. தொடரும்.